சங்கீதம் அதிகாரம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்கப் பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்குக் காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதைக் கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தஞ்செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனைக் கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாகச் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் கடந்த காலத்தில் செய்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் நினைவு கொண்டு மீண்டும் ஒரு புதுப்பிப்புக்காக செய்யப்படும் ஒரு ஜெப சங்கீதமாகும். நமது ஜனங்களை தேவன் மீட்டெடுத்து பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சமாதானம் கொடுத்ததை நினைத்து மீண்டும் அதே கிருபை இன்றும் வெளிப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறான். தேவன் கடந்த காலத்தில் மன்னிப்பு அருளி ஜனங்களை விடுவித்தது போல இன்றும் நம் வாழ்க்கையில் புதுப்பிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தர வல்லவர். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு தவறான வழிகளிலிருந்து திரும்பினால் அவர் நமக்கு சமாதானத்தை அருள வல்லவராக இருக்கிறார். நமது வெறுமை, சோர்வு, பயம் ஆகியவற்றை மாற்றி மகிழ்ச்சியினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்புவார். இந்த வார்த்தையை விசுவாசத்துடன் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமாதானம் எப்போதும் உங்கள் வாழ்வில் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.